And next one, this is the fundamental of quarks and anti-quarks. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேபிள் காலம் மட்டும் நம்ம படிச்சா போதும் நம்மளுக்கு. ஸோ அப்படியே ஆன்டி எழுதிக்கலாம். ஸோ இந்த யூ வந்து அப், டவுன், ஸ்ட்ரேஞ்ச், ஷாம், பாட்டம்னஸ் அண்ட் டாப்னஸ். ஓகே, இது எப்படி நம்ம ஈஸியாக இந்த சார்ஜ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, நம்ம ஊர்ல டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிஎஸ்பி அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. அது வந்து -1/3. DSB, which means down, strange, and bottom. Ness is a -1/3. Remaining எல்லாம் +2/3. இது சார்ஜுக்கு. Baryon is all +1/3 தான். பட் இந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ் மட்டும் -1 இருக்கும். அதே மாதிரி சார்ம்னஸ்க்கு மட்டும் +1, பாட்டம்னஸ்க்கு மட்டும் +1, டாப்னஸ்க்கு மட்டும் +1 உங்களுக்கு. ஓகேவா? அது அப்படியே டேபிள் காலம் கேட்போம்னா அது அப்படியே ரிப்ளிகேட். ஏன்னா இது ஆன்டினால பிளஸ் எல்லாமே மைனஸா இருக்கும், மைனஸ் எல்லாமே உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்க இந்த டேபிள் காலம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள் காலம். ஸோ பாசிவ் எலிமெண்டரி பார்ட்டிகளோட ஸோ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு சிங்கிள் டேபிள் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இதுல திஸ் டிரான்சிஷன் இஸ் அலவுட், திஸ் டிரான்சிஷன் இஸ் ஃபர்பிடன், திஸ் டிரான்சிஷன் இஸ் வயலேட்டட், திஸ் டிரான்சிஷன் இஸ் வயலேட்டட் இன் திங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுல என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சார்ஜ் செக் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பின் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் பேரியான் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் லெப்டான் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஐசோஸ்பின், I3 காம்பனன்ட். இது எல்லாமே செக் பண்ணணும். செக் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு allowed ஆயிடுச்சு, கரெக்டா வந்துருச்சு அப்படின்னா this transition is allowed transitions and also is the strong interaction. ஓகேவா? ஸோ எல்லாமே ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன்ஸ். நான் சொன்னதுல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு வரல, மீட் ஆகல அப்படின்னா, ஸோ திஸ் டிரான்சிஷன் இஸ் ஃபர்பிடன் அண்ட் த இன்ட்ராக்ஷன் இஸ் த வீக் இன்ட்ராக்ஷன். இட் ப்ரொடியூஸ் த வீக் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெல் ஐசோஸ்பின் வந்துட்டு வயலேட் ஆச்சு அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ். வெறும் ஐசோஸ்பின் ஐ மட்டும் உங்களுக்கு வயலேட் ஆச்சு அப்படின்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ நாளைக்கு வர எக்ஸாம்ஸ் நீங்கள் நல்லபடியாக இது பண்ணுங்க. இதுல இருந்து ஒரு பார்ட்ஸி கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் சிஎஸ்சி and NET aspirants as well as upcoming GATE and JEE and then TRB, PGTRBல கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.